ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம சிறுகீரை கூட்டு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமாக, சின்ன பழமாக இருந்தால் 3 பழம் சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா குக்கரில் பொங்கி வந்துடும், அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். குக்கர் மூடிட்டு விசில் போட்டு நல்லா ஒரு 5 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீரை நம்ம க்ளீன் பண்ணி, ஒரு கீரையில் மண் நிறையா இருக்கும், நல்லா ஒரு 2-3 டைம் அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த க்ளீன் பண்ண கீரையை அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கீரையை நல்லா ஃபுல்லாக கீழையும் மேலேயும் போகிற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. தண்ணி உங்களுக்கு பருப்பில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். பருப்பில் தண்ணி கம்மியாக இருந்தால் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கீரையை நல்லா வேக விடுங்க. சிறுகீரை சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். கீரை சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். நல்லா இந்த மாதிரி தலைப்பில் கீரை வெந்து நல்லா கொதித்து வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு முன்னாடியே சேர்த்திங்கன்னா கீரை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், வெந்ததுக்கப்புறம் கீரை கம்மியாயிடும். நாம் அப்போது கீரை அதிகமாக இருக்கேன்னு உப்பு அதிகமாக சேர்த்துட்டோன்னா உப்பு கரைச்சிரும். அதனால் எந்த கீரை செஞ்சாலும் கீரை மட்டும் செய்யும்போது கடைசியாக கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மட்டும் தாளிப்பு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை கூட்டு ரெடி. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்